Welcome to Achi Masala Niya Nana, powered by RRP Housing, Pumex Western Briefs, co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெம்பரரி வேர்ல்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரோஸ் இஸ் அ ரோஸ் அப்படிம்பாங்க. நீ என்னதான் பேர் வச்சாலும் ரோஸோட பேர் ரோஸ் தான். அதுக்கு நீங்கள் என்னமா செல்லமா வெவ்வேறு பேர்கள் வச்சாலும் ரோஸ் இஸ் அ ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் சொன்னாலும் பேரில் என்ன இருக்குங்கிறத மீன் பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறது. பேரில் என்ன இருக்குது, ஏதோ ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையிலே பேரில் ஏதோ இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பெயர் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம்னு தமிழர்கள் நினைக்கிறாங்க, அல்லது உலகம் முழுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தை பிறந்தவொடனே இது ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சவொடனே உடனடியாக நண்பர்கள்ட்ட எல்லாம் கூப்பிட்டு ஒரு பேரை விசாரிக்கிறோம், நெட்டில் போய் தேடுறோம். இப்போ நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு, நெட்டுக்குள்ளே நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெயர்கள் வந்திருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் ஒரு காமனான ஒரு லைன் வருது. பேருனா அதில் ஒரு மீனிங் இருக்கணும், அதில் ஒரு லாஜிக் இருக்கணும், ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 பீரியட், ஒரு பகுதி. இன்னொரு பகுதி அர்த்தம்லாம் எடுத்துக்கிட்டு அது ஸ்டைலாக இருக்கணும், மற்றவர்களை விட வித்தியாசமாக இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும், கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்கணும், பார்க்கிற யூனிக்காக இருக்கணும். இப்படி தான் பெருவாரியாக ஏகப்பட்ட செக்மெண்ட் இதுக்குள்ளே இருந்தாலும் கூட ரெண்டாக இதை பிரிச்சலாம். அதில் அர்த்தம் இருக்கணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க. இன்னொரு பக்கம் அது ஸ்டைலாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும். இப்படி நினைக்கக்கூடிய ரெண்டு தரப்பில் பெருவாரியாக எல்லாரையும் உள்ள கொண்டாந்து உட்கார வச்சலாம். இந்த ஒரு காமனான கேள்வி இருக்குது, இந்த ஃப்ரீகோனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அனாலிசிஸ்ன்னு சொல்ல முடியாது, சும்மா கவனிச்ச வரைக்கும் ஃப்ரீக்கா அப்படி கவனிக்கிறது. அப்படி கவனிச்சா இந்தந்த பேர் உள்ளவங்களாம் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கூட சொல்லுவாங்க. இப்போ நானே கூட பெரிய கார்லலாம் வெளிலலாம் நம்ம பஸ்லலாம் போகிறப்ப பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா செல்வம் முடி திருத்தகம், அப்புறம் செல்வம் இனிப்பகம். இந்த பேரில் இந்த செல்வம் இனிப்பகம் அதிகமாக, செல்வம் இனிப்பகம், செல்வம் முடித்திருத்தும் கடை, இது ரெண்டு நிறைய நான் பார்த்துருக்கேன். இப்போ சுஜாதா கூட அவருடைய இதில் ஒன்று சொல்லுவார், ஏழை குழந்தைகளுக்கு நிறைய ராஜான்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு. நீங்கள் கவனித்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்ன பேர் உள்ளவங்க எப்படிலாம் இருக்காங்க சார்? நான் பார்த்த வரையில் செல்வி அப்படிங்கிற பேர் இருக்கிற பொண்ணுங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நடந்த உண்மை. ஏன்னா நான் சூப்பர்வைசராக இருந்திருக்கிறேன். ஸோ என்னுடைய டவுன்லைனில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அந்த பேர் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே. செந்தில்குமார்னு பேர் வச்சவங்க கூட எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்தளவு முன்னேற்றம் அடையாமல் இருக்காங்க சார். செந்தில்குமார் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி பேர் வச்சவங்க என்னன்னே தெரியல, முன்னேற்றம் அடையலை. அதே மாதிரி மாரிமுத்து இந்த மாதிரி வச்சவங்க பேரும் கூட அந்தளவு முன்னேற்றம் அடையாத மாதிரி தான் தெரியுது. ஓஹோ. உங்கள் பார்வையில் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்தந்த பேர் கொண்டவங்கலாம் இப்படி இப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? என்னென்ன சொல்லுங்க? ஃப்ரீகோனாமிக்ஸ் ஐடியா தான். சந்தோஷ்ங்கிற பேர் பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் படிச்சிருப்பாங்க, நல்லா படித்து முடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும். ஓகே. வேற? மோகன் அப்படின்றவர் பெரும்பாலும் டாக்டராக இருக்காங்க. ஓகே. மோகன்கிறவங்க பேருக்கும் நிறைய பேர் டாக்டராக இருக்காங்க. டாக்டர் சார். ஓகே, டாக்டர் மோகன். யா. சுப்பிரமணியன் பேர் வச்சவங்க நிறைய பேர் விஐபியாக இருக்காங்க. சுப்பிரமணியன் பேர் வச்சவங்க நிறைய பேர் விஐபியாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷேகர்னு பேர் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். அவங்க எல்லாமே நார்மலாக இருக்காங்க. ரொம்ப கீழே இல்லை, ரொம்ப மேலேயும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சார் என்னோட அனுமானத்தில் சரண்யா அப்படிங்கிற நேம் வச்சவங்க ரொம்ப கிளவராக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க காரியத்தில் கரெக்டாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும். இது பேர் ஃப்ரீகோனாமிக்ஸ். நம்ம கவனிப்போம் இந்த பேரில் இருக்கவங்கலாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சங்கருங்கிற பேர் வைக்கிறவங்கள கொஞ்சம் கன்னிங்காகவும் ரூமர்ஸ் கலப்புறவங்களாகவும். சங்கருங்கிற பேர் வைக்கிறவங்களாம் கன்னிங்காகவும் ரூமர்ஸ் கலப்புறவங்களாகவும் இருக்காங்க. ஓ. இந்த ராஜம்மா, நாகம்மா, வீரம்மான் பேர் வச்சவங்களாம் நெத்தியில் பெரிய குங்குமம் போட்டு வச்ச மாதிரி பார்த்துருக்கேன் சார். சார் விவேக்னு பேர் வச்சவங்கலாம் மேக்ஸிமம் பிஸ்னஸ் பர்சன்ஸாக இருந்திருக்காங்க சார். அதே மாதிரி செல்வராஜன் பேர் வச்சவங்க மேக்ஸிமம் டேக் இட் ஈஸி பாலிசியில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் நான் பார்த்தேன். செல்வராஜ். ஓ. எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் சொல்கிறேங்க சார். ஓகே. இவ்வளோதான். இது கவனிச்சா போதும். ஃப்ரீகோனாமிக்ஸ் தான், அனாலிசிஸ் ஒன்றும் கிடையாது. வேற? தீபான் பேர் வச்சவங்கள ரொம்ப போல்டாக இருக்கிறத பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. ஆனால் ரொம்ப உயரத்துக்கு வர மாட்டாங்க, வரதுக்கான முயற்சியை தொடர்ந்துட்டே இருப்பாங்க. பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கிறவங்கள கண்டிப்பாக இருக்கிறத கவனிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி பேர்கள் கொண்டவங்க நிறைய பேர் டுவர்ட்ஸ் சக்ஸஸ் ரொம்ப பெருசாக வந்துருவாங்களா, பட் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. இந்த பக்கம் நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த பெயர் கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது மிஸ்டர் முருகேசன் என்ற பெயர் உள்ள நபர்கள் எனக்கு ஒரு 70 பேர் தெரியும். ஏன்னா நான் வேலை பார்க்கக்கூடிய துறையின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 50 ஊர்களுக்கு மேலே மிஸ்டர் முருகேசன் என்ற பெயரில் கடுமையான உழைத்து முன்னேறிய நபர்கள் 50 பேர் பட்டியலே என் கையில் இருக்கு. ஓ, முருகேசன் என்ற பெயர். தமிழ்நாட்டில் அந்த முருகேசன்லாம் கீழே இருந்து மேலே வந்திருப்பாங்க. ஆமா, ரெண்டாவது கிடைக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு முருகேசன் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காரு. பழனி என்ற பெயர் வைத்த நபர்கள் எனக்கு ஒரு 20-30 பேர் எங்க ஊர் பக்கத்திலே இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் குடும்ப பொறுப்பை சுமக்கின்ற நபர்களா இருக்கிறாங்க.